ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான படி டேடிஸ் சீசன் 1 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சியர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது படி டேடிஸ் சீசன் 1 எபிசோட் 11. இப்போ மீறி இவங்க கூட இல்லை, அதை நினச்சி இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே சோகமாக இருக்கிறாங்க. ஹே ரே தூங்கலையா அப்படின்னு சொல்லி காசுக்கி கேட்கவும், காலையில் ஆயிடுச்சு நான் சொல்ல அப்படின்னு ரே சொல்கிறான். ஆல்ரெடி மார்னிங் ஆயிடுச்சுன்னு காசுக்கி சொல்லவும் குட் நைட்னு போய் ரே படுக்கிறான். ஆனால் அவனுக்கு தூக்கம் வரல. அப்போ மீறி வரைஞ்ச டக்குன்னு அவன் பார்க்குறான். இங்கே காசுக்கியுமே போயிட்டு மீரியோட ரூமை க்ளீன் பண்ணுறான். சில பொருட்கள் மட்டும் இன்னும் அவங்க அம்மாவுக்கு அனுப்பாமல் இருக்கு. அப்போ ஒரு நெக்டையோட டிராயிங் அதில் இருக்கு. ஃபாதர்ஸ் டேக்காக நான் இதை உங்களுக்கு கொடுக்குறேன் பாப்பாஸ் அப்படின்னு சொல்லி மீறி கொடுத்துருப்பா. காசுக்கி அதை யோசிச்சு பார்த்து கண் கலங்குறான். இங்கே ஒரே தூசியாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி காசுக்கி அங்கேருந்து எந்திரிச்சு போறான். மீறி இல்லாததுனால வீடு ரொம்பவே அமைதியா இருக்கு. இவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்பவும் போர் அடிக்குது. காசுக்கு ஷாப்பிங் போறப்ப கூட மீறிக்கு வாங்கி போடுற மாதிரியே சாக்காச வழக்கம் போல வாங்கி போடுறான். சோகமா பார்க்ல போய் உட்காந்துருக்கான். அந்த ஆள் என்ன ஒரே இடத்துல உட்காந்துருக்காரு. போலீஸ்க்கு கால் பண்ணணுமா? புள்ள பிடிக்கிறவன் நினைக்கிறேன். ஜாக்கிரதையா இருக்கணும்னு அம்மா அங்க பேசிக்கிறாங்க. மீறி கூட உட்காந்து பாக்குற கார்ட்டூனை இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க. ரே வெளியே போய் ஸ்மோக்கிங் பண்ண போகுவோம். ரே நீ ஸ்மோக்கிங் பண்ணி நான் பார்த்தேன் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு காசுகி சொல்றான். மீறி இருக்கிறதுனால நீ தானே ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு சொன்னான் ரே சொல்லப்போம். ஓ அப்படியா, நான் தான் சொன்னனா? மீறி இல்லாம வீடு ரொம்ப அமைதியா இருக்கு, உன்னோட கேம் மட்டும் தான் சவுண்டை கொடுக்குது அப்படின்னு காசுகி சொல்லவும், நான் நியூ இயர்க்கு அப்புறம் எங்க அப்பா கூடயே போறேன், இந்த அபார்ட்மெண்ட்டை நீயே வச்சுக்கோன்னு சொல்லவும், இல்ல வேண்டாம் நான் வேற ஏதாச்சும் சின்ன இடத்துல போய் இருந்துக்கிட்டேன், இந்த அபார்ட்மெண்ட் எனக்கு ரொம்பவும் பெருசு அப்படின்னு காசுகி சொல்றான். ஸோ இவங்க பிரியறதுக்கான டைம் வந்துருச்சுன்னு இவங்க முடிவு பண்றாங்க. ஹே காசுகி இந்த அப்படின்னு ரே அவனோட லைட்டரை கொடுக்குறான். என்ன பிரியும்போது கொடுக்குற கிஃப்டா அப்படின்னு சொல்லி காசுகி பாக்குறான். ஐ ஹாம்பர்க்ஸ் டேக்கா அப்படின்னு சொல்லி மீறி அதை சாப்பிட்டு பார்க்குறா. அம்மா இது நீங்கள் வழக்கமாக பண்ணுறது மாதிரி இல்லையே அப்படின்னு வா கேட்கவும், உனக்கு அந்த சீப்பான ஹாம்பர்க்ஸ் டேக்கா பிடிச்சிருக்கு, இது அதை விட ஸ்பெஷலாக நான் பண்ணியிருக்கேன்னு அவங்க சொல்லவும், பரவாயில்ல இது சூப்பராக தான் இருக்கு அப்படின்னு வா சொல்கிறா. சரி சொல்லு இன்னைக்கு டே கேரில் என்ன பண்ணணும் அவங்க அம்மா கேட்கவும், மிஸ் ஆனா கூட சேர்ந்து கிறிஸ்மஸ்க்காக சாங் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு மீறி சொல்கிறா. கியூ ஏதாச்சும் வேலை கொடுப்பா அப்படின்னு சொல்லி காசுக்கி கேட்கவும், இந்த டைம் கொடுத்தா நீ ஒழுங்காக இருக்க மாட்டேன், இப்போதைக்கு இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கியூ கொடுக்கவும், இது நான் கரண்ட்க்கு கொடுக்க சொன்ன பணமாச்சுல, சரி மொத்தத்தையும் தான் நம்ம கேட்குறான். மொத்தமெல்லாம் தர முடியாது, நீ ஒரே நேரத்தில் காலி பண்ணிடுவா அப்படின்னு கியூ சொல்கிறான். ரேவங்கன்னு கேட்கவும், அவங்க அப்பா கிட்டே அவன் திரும்ப போறதா முடிவு பண்ணியிருக்கான். அந்த நியூஸ் அவங்க அப்பா கிட்ட சொல்ல போயிருக்கான்னு காசுக்கி சொல்லவும், பாசத்தை தான் ஆசைப்படுவாருன்னு கியூ சொல்லவும், ஆனா இதெல்லாம் தப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி காசுக்கி சொல்றான். நீ திரும்ப வரதா முடிவு பண்ணிட்டியான்னு கேட்கவும், ஆமா பாஸ்னு ரே சொல்றான். சுவா ஃபேமிலி எனக்கு கத்து கொடுத்த பிசினஸ் நான் உனக்கு கொடுக்குறேன், இதுமே நீ டேக் ஓவர் பண்ணிக்கோ அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. மீறி இங்க அந்த கிறிஸ்மஸ் பாட்டை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. வா சூப்பரா பாடுற அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவும், மிஸ் ஆனாவும் ஹீன்டாவ கூட இதே தான் சொன்னாங்கன்னு சொல்லவும், நீ சிங்கரோட பொண்ணாச்சுன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. பாப்பா காசுக்கி ரேவும் சொன்னாங்கன்னு சொல்லவும், மீறி ஆக்சுவலி அவங்க ஒன்னும் உன்னோட உண்மையான அப்பாக்கள் கிடையாது அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவும், இல்ல அவங்க ரெண்டு பேர் தான் என் அப்பா, பாப்பா காசுக்கு எனக்கு சமைச்சு கொடுத்தாரு, பாப்பா ரே என் கூட சேர்ந்து விளையாடினாரு அப்படின்னு மீறி சொல்லவும், என்னை மன்னிச்சிரு மீறி, உனக்கு தேவையான நேரத்தில் நான் அவன் கூட இருந்து உன்னை பார்த்துக்கல, ஆனால் இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் உன்னை நல்லா பார்த்துக்கிடுவேன், நீ என்னெல்லாம் ஆசைப்படுறியா அது எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துவான் கூடவே இருக்கிறேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. ஒரு போவன் கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி சில முடிக்க வேண்டிய கணக்கு இருக்கு அப்படின்னு மீறி கூட நம்ம ஹீரோ இருக்கிற போட்டோவை காமிக்கிறாரு. உன்னோட எமோஷன்ஸ் கண்டிப்பா அந்த பிசினஸ்க்கு தடையா இருக்கும், ஸோ அதை முடிச்சுக்கிட்ட நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன் அப்படின்னு ரேவோட அப்பா சொல்லவும், பாஸ் ப்ளீஸ் நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்கறேன், நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன், அவளை விட்டுருங்கன்னு சொல்லவும், நீ இவ்வளோ எமோஷனலா இருக்கிறது தான் பிரச்சனையை, நீ இப்படி சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல, சோவா ஃபேமிலியோட பேரை கெடுத்துறாத அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. ரேட்டக்குன்னு காசுகிக்கு போன் அடிச்சு எங்க இருக்குன்னு கேட்கவும், நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்னு சொல்றான். சீக்கிரமா மீறி கிட்ட போ அப்படின்னு நம்ம போன் அடிக்கவும், காசுகி கியோக்கு கால் பண்ணி சீக்கிரம் மீறி அம்மாவை கான்டாக்ட் பண்ணுன்னு சொல்றான். கியோ மீரியோட அம்மாக்கு கால் பண்றான். அதை எடுக்க போறதுக்குள்ள யாரோ கதவை தட்டுறாங்க. காசுகிங்கிற பர்சன் நேம்ல கொரியர் வந்திருக்குன்னு சொல்லவும், மீரியோட பேலன்ஸ் திங்க அனுப்பியிருக்காங்க போல நம்ம கதவை திறந்தா ஓகனும் அவளை வயிற்றுலயே ஷூட் பண்றான். எனக்கு புரியுது நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னு, எதுக்குடா இவன் சம்பந்தமே இல்லாம நம்மளை கொன்னா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். சத்தியமா சொல்றேன், என்னோட கிளைண்ட்டுக்கு உங்க மேலேயோ உங்க பொண்ணு மேலேயோ எந்த ஒரு வெறுப்போ கிடையாது, ஆனா ஏன் உங்களை கொல்ல வந்தாங்கிற ரீசன் என்னால சொல்ல முடியாது, உங்களுக்கு கடைசி வார்த்தை ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கவும், டக்குனு காசுகி உள்ள வந்து ஃபைட் பண்றான். ஆனா காசுகிக்கு அந்த லெவலுக்கு ஃபைட் பண்ண தெரியாது. அண்ட் போக்குன ஒரு ட்ரெயின்ட் அசாசின்ங்கிறதுனால காசுகியை ஈஸியா ஷூட் பண்றான். கண்டிப்பா உன் கதையை முடிக்கிறதுக்கு அடுத்து வருவேன் காசுகி, ஆனா வெயிட் பண்ண அந்த யங் லேடியோட கடைசி வார்த்தைகளை கேட்டுக்கிடுறேன், அப்புறம் அந்த சின்ன பொண்ணு அதுக்கு அடுத்தது தான் நீ அப்படின்னு ஓகனோ சொல்லவும், போலீஸ் கூடிய சீக்கிரமே இங்க வந்துடும் அப்படின்னு சொல்லி காசுகி காமிக்கிறான். அதுக்குள்ள நான் இவங்க கதையை முடிச்சிருவேன் அப்படின்னு ஓகனோ சொல்லவும், காசுகி சும்மா கையை வந்துட்டு கன் மாதிரி வச்சிருக்கான். என்ன பண்றேன்னு ஓகனோ கேட்கவும், இந்த ஆபரேஷனோட பிரெயின்ஸ் தானா ரே ஷூட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லவும், ஓகனோ திரும்பி பாக்குற அந்த கேப்ல கன் எடுத்து காசுகி ஷூட் பண்றான். ஆனாலும் அதை மிஸ் ஆயிருது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண உன்னை சாவடிக்கிறேன் அப்படின்னு ஓகனோ சொல்லவும், அதுக்குள்ள போலீஸ் அங்க வர சவுண்ட் கேக்குது. அந்த லேடியோட கடைசி வார்த்தையை கேட்டுவே அப்புறமா உன்கிட்ட வந்து கலெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகனும் அங்கிருந்து தப்பிச்சு போறான். கியோ தான் போன்ல போலீஸ் வர மாதிரி சவுண்ட் கொடுத்திருக்கான். உண்மையான போலீஸ் கண்டிப்பா சீக்கிரமே வந்துருவாங்க அப்படின்னு கியோ வந்து நிக்கிறான். நீங்க சாக கூடாது அப்படின்னு காசுகி சொல்லவும், மீறி அப்படின்னு காமிக்கிறா. மீறி சேஃபா தான் இருக்கான்னு அவங்க சொல்றாங்க. மீரியை ப்ரொடெக்ட் பண்ணு, அவளை நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவும்,
ஆனா நீங்க மீரிக்கு தேவை, அவ கூட இருக்கவங்களுக்கு ஆசை இல்லையா அப்படின்னு காசுகி கேக்குறான். என்ன மன்னிச்சிரு மீரி, திரும்பவும் நான் உன்னை தனியா விட்டு போறேன் மீரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இறந்துருந்தாங்க. கியோ கால் பண்ண ஒரிஜினல் போலீஸ் அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. சைரன் சவுண்ட் கேட்டு சரி நம்ம இங்க இருந்து கிளம்பலான்னு அவங்க கிளம்பியிருந்தாங்க. ஓகனோ ஷூட் பண்ண புல்லட் வெளியே வந்துருச்சு. சோ எந்த பிரச்சனையும் இல்ல, கைதான் வலிக்குது அப்படின்னு காசுகி சொல்றான். மீரிய போலீஸ்ட விடலாமான்னு காசுகி கேட்கவும் அவ அவங்கள பத்தி போலீஸ்ட சொல்லிடுவா அண்ட் அது அவளுக்கு சேஃப் இல்ல அப்படின்னு கியோ அவனோட இடத்துக்கு கூட்டிட்டு போறான். இது உன்னோட வீடுன்னு காசுகி கேட்கவும் என் வீடு ஆர்கனைசேஷனுக்கு தெரியும், இது ஒரு சேஃப் ஹவுஸ், யாருக்கும் தெரியாது, ரேக்கு லொகேஷன் அனுப்பியிருக்கான்னு கியோ சொல்றான். ரே வந்து பாக்குறான். இவளோட அம்மா இறந்த விஷயத்த காசுகி சொல்றான். மீரிக்கு தெரியுமான்னு ரே கேட்கவும் அவளை பொறுத்தளவு அவங்க அம்மா பக்கத்து ரூம்ல தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு காசுகி சொல்றான். இது எல்லாமே ஏன் தப்பு தான் பாஸ். மீரிய பத்தி விசாரிக்கவுமே மீரி உன் லைஃப்ல இல்லைன்னா அவரை விட்டுருவாருன்னு நினைச்சேன், அதனாலதான் அவங்க அம்மாவை கான்டாக்ட் பண்ண அப்படின்னு கியோ சொல்லவும் இல்ல இது எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு ரே சொல்றான். சரி அடுத்து என்ன பண்றதுங்கிறத முடிவு பண்ணுங்க அப்படின்னு கியோ சொல்லிட்டு கிளம்புறான். மீரி நம்ம லைஃப்ல இருந்தா இன்னும் அவளுக்கு நரகமா தான் மாறிட்டு இருக்கும், பேசாம அவள ஒரு ஆர்ஃபனேஜ்ல விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி காசுகி சொல்றான். அவங்க அம்மாவையும் எடுத்துட்டோம், அவங்க அப்பாவையும் எடுத்துட்டோம், நம்மளால அவளை சந்தோஷமா வச்சிருக்க முடியாது, நம்ம அவ லைஃப்ல இருக்கக்கூடாது அப்படின்னு காசுகி சொல்லவும் இல்ல நீ தப்பா சொல்ற, அவ நம்ம கூட தான் இருக்கணும், அவங்க அப்பாவையும் நம்ம எடுத்துட்டோம், அவங்க அம்மாவையும் எடுத்துட்டோம், அவளை அப்படியே விட சொல்றியா, நம்ம தான் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏத்துக்கிட்டு மீரிய ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு ரே சொல்லவும் ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு காசுகி சொல்லவும் மீறி அப்படியே விட சொல்றியா, ஏதாச்சும் யோசி, நீ தானே ஆபரேஷனோட பிரெயின், அவ இதுல என்ன தப்பு பண்ண அனாதையா வளர்றதுக்கு அப்படின்னு ரே கேட்கவும் காசுகி யோசிச்சு பாக்குறான். அந்த பொண்ணை உன்னால கண்டிப்பா சந்தோஷமா வச்சிருக்க முடியும் அப்படின்னு கரீன் சொன்னதவன் யோசிச்சுட்டு மீறிய பார்த்தா அவ எந்திரிச்சிருந்தா. அம்மா வெங்கன்னு வா கேட்கவும் அம்மா ஒரு சின்ன வேலையா வெளியே போயிருக்காங்க, அவங்க திரும்ப வர்ற வரைக்கும் நீ பாப்பாஸ் கூடவே இரு சரியான்னு காசுகி சொல்லவோ ஐ ஜாலி அப்படின்னு வா திரும்பவும் தூங்கிருதா. சரி சாப்பாடை நான் பார்த்துக்கிடுறேன், கிளீனிங்கை நீ பார்த்துக்கோ, அப்பப்போ சின்ன சின்ன வேலையை பார்க்கணும், மீறிய குளிக்க வைக்கிறது ஹோம்ஒர்க் பண்ணுறதையோ பார்த்துக்கிடணும், ஒரு நாள் நீ ஸ்கூலில் விடு இன்னொரு நாள் நான் ஸ்கூலில் விடுறேன் அப்படின்னு காசுகி சொல்லவோ அப்போ கேமிங்னு ரே கேட்கவும் ஒரு நாளைக்கு 1 hour தான் அவன் சொல்கிறான். நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், மீரியோட ஒரு நல்ல அப்பாவா நாங்கள் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லவும் நீங்கள் செஞ்ச பாவம்லாம் ஒரு ஃபேக்கான ஃபேமிலியாக இருந்தால் போயிருமா அப்படின்னு கியோ கேட்கவும் இல்லை இந்த தடவை நாங்கள் ஒரு உண்மையான ஃபேமிலியாக இருக்க போகிறோம், மீரியோட அப்பாவாக இருக்க போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ ஆர்கனைசேஷனோட பிஸ்னஸ் அவ்வளோத்தையுமே நம்ம ஹீரோ ரே தான் டேக் ஓவர் பண்ண போகிறான். அந்த பிஸ்னஸில் இருக்கும்போது நமக்கு கண்டிப்பாக எமோஷனல் அஃபேர்ஸ் யாருமே இருக்கக்கூடாது, அதுக்காக தான் ரேவோட அப்பா வந்துட்டு மீரியை கொல்லணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. அண்ட் அவங்க அம்மா ஆல்ரெடி இப்போ இறந்து போயிட்டாங்க. ஓகனோ கிட்ட இருந்து ஒரு வழியாக இவங்க மீரியை காப்பாற்றிட்டாங்க. மீரிக்காக இப்போ இவங்க இந்த அசாசின் பிஸ்னஸையே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அவ்வளோ யூஸில் இவங்களால அதுலேருந்து வெளியே வந்துட முடியுமா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.